அரண்மனை இருந்துச்சுன்னு சொல்றாங்க. மறக்கப்பட்ட சோழ தலைநகரமான பழையாறையில முக்கியமான 4 கோவில் இருந்தது, 4 படை வீடுகள் இருந்தது. ஆனா எல்லாத்துக்கும் மேல குந்தவை, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எல்லாரும் வாழ்ந்த ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை இருந்தது. அது இன்னைக்கு எங்க இருக்கு? பயணத்துக்கு தயாராகுங்க. இன்னைக்கு பழையாறையில இருந்த சோழன் மாளிகையை தேடி போக போறோம். மூணு தடயம் கிடைச்சது. அந்த 3 தடயத்தையும் தாண்டின உடனே அரண்மனை கண்ணுல பட்டுச்சு. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் ஹேமந்த். போன வீடியோல சோழர்களோட மறக்கப்பட்ட தலைநகரமான பழையாறைய ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா முதல்ல அதை பாருங்க. இப்போ இந்த வீடியோல 2 பகுதிகள் இருக்கு. முதல்ல பழையாறை அரண்மனையில என்னென்னலாம் இருந்துச்சுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கடுத்து நம்மகிட்ட இருக்கிற தடயங்களை வச்சு இன்னைக்கு அரண்மனை எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க போறோம். இந்த வீடியோவை விடாம கடைசி வரைக்கும் பாருங்க. பழையாறையில ஊரோட 4 டைரக்ஷன்லயும் ஒரு கோவில் இருக்கு. மேற்றளி, வடதளி, கீழ்த்தளி, தென்தளின்னு. அப்புறம் ஊரோட வடக்குல படை வீரர்கள் தங்கி இருக்கிறதுக்கு 4 படை வீடுகள் இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல தான் அந்த பிரம்மாண்டமான அரண்மனை இருந்திருக்கு. இன்னைக்கு சோழர்கள் அப்படின்னாலே எல்லாரும் தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம் பத்தி தான் பேசுறாங்க. ஆனா சோழ மன்னர்கள் பிறந்து வாழ்ந்து முடிசூடி மடிந்தது எல்லாமே இந்த பழையாறையில தான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், பழையாறையில சோழ அரண்மனை இருக்கா? என்ன ப்ரூஃப்? நியாயமான கேள்வி. இதுக்கு ப்ரூஃப் நான் கொடுக்க போறதில்ல, அரச பரம்பரையில இருந்தே எத்தனையோ ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. பார்க்கலாமா? மொத ஆதாரம் ராஜேந்திர சோழனோட திருவாலங்காடு செப்பேடு. இதுல திருவாலங்காடு கோவிலுக்கு ஒரு ஊரையே ராஜேந்திர சோழன் தானமா கொடுத்ததை பத்தி போட்டிருக்கு. ஆனா இதுக்கும் பழையாறை அரண்மனைக்கும் என்ன சம்பந்தம்? கீழே பாருங்க. இந்த தானத்தை கொடுக்கும்போது அப்ப அவர் எங்க இருந்தாருன்னு போட்டிருக்கு. முடிகொண்ட சோழபுரத்து நம் வீட்டினுள்ளால். முடிகொண்ட சோழபுரம்ங்கிறது பழையாறையோட இன்னொரு பேரு. அப்போ பழையாறையில அவரோட வீட்டுல, அதாவது அரண்மனையில இருந்து கொடுத்திருக்காரு. அப்போ அரண்மனை கண்டிப்பா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கருமாளிகை மதுராந்தக தேவனில், அதாவது அந்த அரண்மனைக்கு உள்ள மதுராந்தக தேவன் அப்படின்னு ஒரு மாளிகை இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, தெற்கில் மறைவிடத்து இருந்து, அந்த மாளிகையோட தெற்குல ஒரு மறைவிடம், அதாவது ஒரு சீக்ரெட் ரூம் இருந்திருக்கு. அடுத்த ஆதாரம் ராஜராஜ சோழனோட அக்கா குந்தவையோட ஒரு கல்வெட்டு. அவங்க அப்பா சுந்தர சோழன் பேர்ல அவங்க ஒரு ஆதுலர் சாலை, அதாவது ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. அதுக்காக அவங்க கொடுத்த நிபந்தம், அதாவது டொனேஷன் பத்தி தான் இந்த கல்வெட்டுல வருது. இந்த டொனேஷன் அவங்க எங்க இருந்து கொடுக்கறாங்க? பழையாற்று கோயிலில். கோயில் அப்படின்னா மன்னரோட இல்லம், அதாவது அரண்மனைன்னு அர்த்தம். அதுல இருந்த மாளிகையோட ஆதி பூமியில், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல அப்படின்னு அர்த்தம். அப்போ பழையாறை அரண்மனையில கிரவுண்ட் ஃப்ளோர்னு குறிப்பா சொல்றாங்கன்னா அது நிறைய மாடிகள் கொண்ட ஒரு மாட மாளிகையா தான் இருக்குங்கிறது உறுதி. கடைசியா ஒரு ஆதாரம், ஆனா இது சோழர்கள்ட்ட இருந்துல பாண்டியர்கள்ட்ட இருந்தே வருது. இது சோழர்களை வீழ்த்தின மாரவர்மன் சுந்தர பாண்டியனோட மெய்கீர்த்தி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பழையாறையில பொன் மாளிகை இருந்திருக்கு, பெரிய கோட்டை சுவரும் இருந்திருக்கு. அது போக அவர் தங்கத்துல செஞ்ச ஜெயஸ்தம்பம், அதாவது நீளமா தூண் மாதிரி எல்லா டைரக்ஷன்லயும் நட்டியிருக்காரு. இது போக மற்ற சான்றுகள் மூலமா நிறைய தெரிய வருது. கங்கை கொண்டான் மண்டபம், ராஜேந்திர சோழன் மண்டபம், வானாதிராஜன் அரியணை. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, அந்த மொத்த அரண்மனையும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும். சரி, இப்ப நீங்க அரண்மனையை தேடி போறதுக்கு முழுசா ரெடி, போலாமா? இன்னைக்கு பழையாறை அரண்மனை
கும்பகோணத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல சோழன் மாளிகை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கு. பழையாறை அரண்மனையை தேடி வந்தோம். ஆனா எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ஊர் மக்கள்கிட்ட விசாரிச்சோம். ஆனா யாரை கேட்டாலும் அரண்மனை எங்கன்னே தெரியலன்னாங்க. இன்னும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னோட தேடல்ல ஒன்னா 3 தடயம் கிடைச்சது. அந்த 3 தடயத்தையும் தாண்டின உடனே அரண்மனை கண்ணுல பட்டுச்சு. அங்கதான் இப்போ உங்களை கூட்டிட்டு போறேன். சரி, மறுபடியும் வீடியோவுக்கு வருவோம். யாருக்கும் அரண்மனை எங்கன்னே தெரியல. ஆனா கடைசியில ஒரு டீ கடைக்காரரு பக்கத்துல ஒரு உடைஞ்சு போன கோயில் இருக்கு, அங்க போய் கேட்டு பாருங்கன்னாரு. தடயம் 1, சிவன் கோவில். இங்க வந்து பார்த்தா சின்னதா ஒரு பழங்கால கோவில் இருந்தது. ஆனா கோயிலுக்கு உள்ள பார்த்தா ஃபுல்லா செடியும் முள்ளுமா இருந்தது. எந்த சிலையும் இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் தப்பான டைரக்ஷன்ல பார்த்துட்டு இருந்தேன்னு. இது ஒரு தனி கோவில் இல்லை. ஒரு காலத்துல ஒரு பெரிய சிவன் கோவில் இருந்திருக்கு. அந்த சிவன் கோவிலோட வளாகத்துல இருந்த அம்மன் சன்னதி தான் இது. ஆனா சிவன் கோவில் இன்னொரு சைட்ல இருக்குன்னு சொன்னாங்க. நானும் போய் பார்த்தேன். கைலாசநாதர் ஆலயம் அப்படின்னு போட்டிருந்தது. ஒரு சிவலிங்கம் இருந்தது, ஆனா கோவில் இல்லை. ஒரு ஷெட் மட்டும் போட்டிருந்தாங்க. அந்த கோவில் பூசாரி கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சேன். கைலாசநாதர் ஆலயம்னு பேர். அதாவது சோழன் ஆட்சி செஞ்சதுனால இந்த ஊருக்கு சோழன் மாளிகைன்னே பேர் வந்திருக்கு. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை வணங்கிட்டு போருக்கு போனதாக ஐதீகம். இவரை வணங்கிட்டு போனாக்கா அனைத்து காரியங்களும் ஜெயமடையும், எந்த காரியமும் தோல்வி அடைஞ்சதில்லை. ராஜகோபுரம் எல்லா கோபுரமும் இருந்தது தான். பராமரிப்பு இல்லாத காரணமாக அது பாலடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டு சிதிலம் அடைஞ்சிருந்த இந்த கோவிலை பற்றி சொன்னார். அப்போ திடீர்னு ஒரு பெரியவரை பார்த்தோம். அவருக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டோம். எனக்கு நான் பிறந்ததுன்னு சொன்னாங்க. சோழன் மாளிகை தான். சோழன் மாளிகை. இந்த கோயிலே இப்போ தான் ஒரு 7-8 வருஷம் தான் இடிஞ்சு விழுந்தது. சைடில் இருந்த சிலை பூரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இருக்க சிலையெல்லாம் வேற வேற கோயிலுக்கு போயிடுச்சு. இப்போ லிங்கம் மட்டும்தான் இருக்கு. லிங்கம் மட்டும்தான் இருக்குது. இதை இறட்ட முடியல. கட்டிருந்தா கூட எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்படிங்களா? ஓ, இல்லைன்னா அப்படின்னா லிங்கத்தையும் தூக்கிட்டு போயிருப்பாங்க. இவங்கெல்லாம் சொல்றத பார்த்தா இப்போ இடிஞ்சு போயிருக்கிற இந்த கோவில் ஒரு காலத்துல ஒரு பெரிய கோயிலா இருந்திருக்கு. ஆனா இந்த கோயிலை பத்தி எந்த ஒரு வரலாற்று குறிப்பும் எனக்கு கிடைக்கல. கல்லெல்லாம் சைட்ல கிடக்கு. இந்த சைடு இந்த ஓர நேரம் அந்த சைடெல்லாம் கிடக்கு, நிறைய கிடக்கு. கல்லில் ஏதாவது கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருந்துச்சா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கய்யா. யாருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. அது கல்வெட்டு உள்ள இருந்ததெல்லாம் ஒன்றும் தெரியல. சரி, இந்த கோயிலை பத்தி விஷயம் கிடைக்குது. ஆனா நம்ம தேடி வந்த அரண்மனையை பத்தி ஒன்றும் கிடைக்கலையேன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு ஒரு சின்ன தடயம் கிடைச்சது. இந்த கோயிலுக்கு அபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா திருமலை அரசன் குளம்னு பின்னாடி இருக்குது. அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான், கடை எடுத்துகிட்டு வந்தது தான் அபிஷேகம் பண்ணுறதான் ஐதீகம். இந்த கோயிலுக்கு அப்படியே பின்னாடி திருமலை ராயன் அப்படின்னு ஒரு குளம் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. இது சாதாரண குளம் இல்லை. சதுர வடிவத்துல ஒவ்வொரு சைடும் கிட்டத்தட்ட 200 மீட்டர் நீளத்தில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான குளம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குளம் கோவில்ல இருந்து நேரா கோடு போட்டா அப்படியே பின்னாடி இருக்கு. சரி, இந்த கோயிலுக்கும் அந்த குளத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஆனா அரண்மனை எங்க? சோழன் மாளிகை அரண்மனை எங்க இருந்துச்சு? இடம் சொல்ல முடியுமா? எங்க இருந்துச்சு? இந்த நம்ம குளம் ஒன்று இருக்குங்க. குளத்துக்கு அந்த கடையில், குளத்துக்கு அந்த சைடு, அந்த மினியப்பா கோவில்னு நேராக மேற்கு இருக்கு. மினியப்பா கோவில். இந்த கோவில்ல இருந்து நேரா கோடு போட்டா அந்த குளம், குளத்துல இருந்து அப்படியே நேரா கோடு போட்டா அந்த பெரியவர் சொன்ன இடம். தடயம் 2, முனியப்பர் கோவில். இங்க வந்து பார்த்தா பெரிய தோப்பும் விவசாய நிலங்களும் இருக்கு. கொஞ்சம் தேடி போய் அந்த பெரியவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே சின்னதா ஒரு கோவில். அந்த கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி நிறைய வேல் கம்ப குத்தி வச்சிருந்தாங்க. நான் கோயிலுக்கு பக்கத்துல போய் பார்த்தேன். எல்லாம் போர்ல பயன்படுத்தக்கூடிய ஈட்டிகள். ஒவ்வொன்றும் நீளமா இருந்தது. அதோட பழமையை சொல்லும் விதமா ரொம்ப துருப்பிடிச்சும் இருந்தது. இப்போ இதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. இந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்தோமே, அது ஆயுதங்கள் இல்லை, கோயில்ல வச்சு வழிபடுற வேல்.
ஆனால் இந்த கோயிலுக்கு உள்ள குத்தி வச்சிருக்கிறது ஒவ்வொன்றும் பழங்கால போர்க்கருவிகள். அதுக்கும் இந்த ஈட்டிகளுக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்க. அப்போ திடீர்னு ஒருத்தரை பார்த்தோம். இது என்ன கோவில், எங்க இருந்து இந்த ஈட்டிலாம் வந்துச்சுன்னு அவர்கிட்ட கேட்டோம். இது எல்லாமே சுத்தி இருக்கிற இடத்துல மண்ணுல இருந்து கிடைச்சதா சொன்னாரு. சரி, அவர்கிட்ட நம்ம வந்த விஷயத்த சொல்லுவோமேன்னு சோழர்கள் அரண்மனை எங்க இருக்குன்னு கேட்டோம். அதுக்கு அவரு, அட அதை பார்க்கவா வந்தீங்க, இதை முதலையே சொல்லியிருக்கலாமே, வாங்க என் கூட அப்படின்னு கூட்டிட்டு போனாரு. தடயம் 3, மண்ணுக்கடியில் ஒரு குழி. நாங்க அவர் பின்னாடியே போனோம். போற வழியில உடைஞ்சு போன செங்கலா கிடந்தது. என்னடா விவசாயம் பண்ற தோப்புக்குள்ள செங்கலா கிடக்குதுன்னு பார்த்துட்டே வந்தேன். அப்போ அவர் எடுத்து வச்சிருந்த 2 செங்கலை எங்களுக்கு காட்டினாரு. இது இந்த காலத்து செங்கல். அதோட டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது சோழன் மாளிகையில் மண்ணிலிருந்து எடுத்த கல். இந்த செங்கல் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்களே பார்த்தாலே தெரியும் வித்தியாசம். இந்த டைமென்ஷன்ஸ் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. நாங்க மறுபடியும் அவர் பின்னாலேயே போக ஆரம்பிச்சோம். என்னடா அரண்மனையை காட்டுறேன்ட்டு ஏதோ ஒரு குழிக்குள்ள கூட்டிட்டு போறாருன்னு பார்த்தோம். சரி, போய் தான் பார்ப்போமேன்னு நானும் அந்த குழிக்குள்ள இறங்கினேன். ஓடு மாதிரி வருது. குழிக்குள்ள மண்ணை சும்மா நோண்டுனாலே எக்கச்சக்கமா ஓடுகளா வருது. இந்த ஆர்ச்லாம் வருது பாருங்க, வளைவு வளைவா. அப்புறம் அந்த குழியில இருந்த மண்ணை மண்வெட்டியால தோண்ட ஆரம்பிச்சாரு. முழுக்க முழுக்க செங்கலா வருது. சாதாரணமா மண்ணை ஆழமா தோண்டும் போது கல்லு வரலாம், பாறை வரலாம், ஆனா செங்கல் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா பழங்கால வாழ்விடம் ஏதோ ஒண்ணு அங்க இருந்திருக்குன்னு அர்த்தம். அவர் தொடர்ந்து தோண்டினாரு. என்ன வந்ததுன்னு பாருங்க. அவர் முதல்ல என்கிட்ட காட்டின மாதிரி அகலமா மெல்லிசா இருக்கிற செங்கல். நான் எதை மண்ணுக்குள்ள பாத்திரக்கூடாதுன்னு நினைச்சேனோ அதையே தான் பார்த்தேன். அடுக்கடுக்கா சோழர் காலத்து செங்கல்கள். அப்போ இந்த ஊர் மக்கள் என்கிட்ட சொன்னது எல்லாமே அதெல்லாம் எனக்கு தெரியாத எல்லாம் இடித்து நிறைய விட்டாங்க. அரண்மனை இருந்ததுக்கு உண்டான உகாந்திரமே இல்லாமல் இருக்கு இப்போ. அப்போ அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். சோழர்களோட பிரம்மாண்டமான பழையாறை அரண்மனை தரமட்டமாகி மண்ணுக்குள்ள கிடக்குது. நான் நடந்து வந்த பாதை, நான் நின்றுட்டு இருந்த இடம் எல்லாமே அரண்மனை தான். அதுக்கு மேலதான் நின்றுட்டு இருந்திருக்கேன். ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்த சோழர்கள், அவங்க அரண்மனை நினைச்சாலே கண்ணு கலங்குது. விடுங்க, நம்ம விமல் தோட வேண்டாம். இதுக்கு மேல என்னால பார்க்க முடியல, தோண்ட வேண்டான்னு சொல்லிட்டேன். இங்க இருக்கிற செங்கல் எல்லாம் தொல்லியல் துறையினால தோண்டப்பட்டு எப்படி ராஜேந்திர சோழனோட மாளிகை மேடுல அகழ்வாராய்ச்சி நடக்குதோ அந்த மாதிரி இருந்தா கூட என் மனசு கேட்டிருக்கோம். ஆனா இங்க எல்லாம் மண்ணோடு மண்ணாகி இப்படி ஒண்ணு இருந்ததையே எல்லாரும் மறந்து போய் அழிஞ்சு கிடக்குது பழையாறை சோழ அரண்மனை. அதுக்கப்புறம் அந்த விவசாயி சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை எங்க கிட்ட சொன்னாரு. ஜேசிபி விட்டு பிளாட்டு போடுறதுக்காக அதை நிறவணும் மட்டமாக நிறவும் போது வந்தது. வந்தோன்னா என்ன ஆகுது அப்படின்ட்டு அப்புறம் நம்ம பப்ளிக்காகவும் அப்புறம் அந்த இடத்துக்காரவங்க எதுவும் காட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு அதை மூட சொல்லிட்டாங்க. உடனே பள்ளம் மூடு பள்ளமாக இருந்தது இந்த இடம். அப்படியே பெரிய பெரிய மூடு
நிறவும் போது இந்த பக்கெட்டு இதை தரன்னு தேய்ச்சிக்கிட்டு கல்லாக பேஞ்சிக்கிட்டே இருந்தது. இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி கும்மாணத்துக்கு ஒரு 400-500 லாரி கிட்டத்தட்ட ஏற்றிட்டு போனாங்க. 400-500 லாரி கும்பகோணத்துக்கு இங்கேருந்து கல் ஏற்றிட்டு போயிருக்காங்க. எல்லாம் அந்த மொத்த கல் தான், இதுமாரி கல் தான். இங்கே பக்கத்துலேயே அதை வச்சு வீடு கட்டியிருக்காங்க. இங்கே உள்ள கல்களை வச்சு நானும் அதை வச்சு தான் கட்டினேன் முன்னாடி. அதுக்கு மேலே அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, என்னோட கண்ணீர் தான் மிஞ்சிச்சு. ஒருவேளை மாமன்னர் ராஜராஜ சோழன் நாளைக்கு இங்க வந்து பார்த்தார்னா உடைஞ்சு போயிடுவாரு. எப்படின்னா கட்டுக்கோப்பா வச்சிருந்த என் நாடு, என் அரண்மனை இப்படி ஆக்கிட்டீங்களேடான்னு. நம்ம வரலாறு மொத்தமா அழிஞ்சு போறதுக்கு வடக்குல இருந்து ஒரு மாலிக் காஃபூரோ யாரோ எதிர்நாட்டு மன்னனோ வர தேவையில்லை. மக்களோட அலட்சியம் ஒன்று மட்டுமே போதும். என்ன பெரிய சோழன் ஆண்ட அரண்மனை, என் வாழ்க்கை நல்லா போனா போதும் அப்படின்னு எல்லாரும் இருக்கும் வரை இந்த நிலை மாறாது. இனிமேல் மாறினாலும் என்ன பயன்னு தெரியல. அதான் நான் அலைஞ்சு தேடி வந்த பழையாறை அரண்மனையை பாட்பாட்டா பிரிச்சு எத்தனையோ லாரியில எடுத்துட்டு போயிட்டாங்களே. இப்போ இந்த தோப்புல பிளாட் போட்டு புதுசா வீடுகளும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. சரி, இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவை பார்த்து நீங்க எல்லாம் நேர்ல இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒருவேளை அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி பல பேருக்கு சொல்லுங்க. சரி, அடுத்து எங்க போறோம்? இப்ப தஞ்சாவூர்ல அரண்மனை இல்லை, கங்கை கொண்ட சோழபுரத்துல அரண்மனை அழிஞ்சு போச்சு, இங்க பழையாறையிலையும் எல்லாம் மண்ணுக்குள்ள போயிருச்சு. அப்ப சோழர்கள் என்னதான் ஆனாங்க? 13ஆம் நூற்றாண்டுல அவங்கள பாண்டியர்கள் வீழ்த்தினதுக்கு அப்புறம் சோழர் குடியே மொத்தமா அழிஞ்சு போச்சு அப்படிதான் எல்லாரும் நம்புறாங்க. ஆனா சோழர்கள் இங்கிருந்து கிளம்பி ஒரு தீவுல வாழ ஆரம்பிச்சாங்க. நம் பயணம் தொடரும்.